நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் அதுக்கெல்லாம் சரிபட்டு வராது, இந்தியாவை விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்னு இந்தியாவை பாராட்டி தள்ளியிருக்காங்க ரஷ்யா. இதுதான் இந்தியாவுடைய பவர் அப்படிங்கிறத மீண்டும் உலக நாடுகளுக்கு இந்தியா நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இடையே ஒரு மெகா டீல் ஒன்று நடந்திருக்கு. இதை கண்டு இப்போ அலற ஆரம்பிச்சிருக்கு பல நாடுகள். அதே போல கடுகளவும் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இந்தியா. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்குறாங்க ராணுவ வீரர்கள். ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு இப்போ போர் நடத்துறதுக்கு ராணுவ வீரர்களை களமிறக்கி இருக்காங்க. இது யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்படி பல சுவாரஸ்யமான செய்திகள் நம்முடைய வீடியோல இருக்கு நண்பர்களே. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramல நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து தவறாம வீடியோக்களை பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது போர் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது. இதை பாகிஸ்தான் வந்து முன்னெடுத்திருக்கு. ஆனா இதுக்கு இந்தியா தான் சரியான ஆள் அப்படின்னு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானை நாடி இருக்கு. இப்போதைக்கு பாகிஸ்தான் தான் இரண்டு நாடுகளுக்கும் மீடியேட்டர். ஆனால் பாகிஸ்தான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போது வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் வந்து சாத்தியமாகலை. இந்த நிலையில தான் பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தான் சரிபட்டு வரும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தெற்காசியா மற்றும் மத்திய ஆசியா அரசியலில் இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது நிலவும் அவசர பிரச்சனைகளை தீர்க்கவும் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் பாகிஸ்தான் உதவி செஞ்சுட்டு வருது. புவிசார் ரீதியாக ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு அருகில் இருக்கிறதுனாலையும் இஸ்லாமிய நாடுகள் கூட கொண்டு இருக்கும் தொடர்பாலையும் பாகிஸ்தான் இந்த தற்காலிக பணியை வந்து செஞ்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு நீண்டகால மத்தியஸ்தராக செயல்பட இந்தியாவுக்கு அனைத்து தகுதிகளையும் இருப்பதாக ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு அனைத்து தரப்பு நாடுகள் கூடயும் சமமான நட்புறவு இருக்கு. இந்தியா எப்போதுமே ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் அமைதி வழியில தீர்வு காண முயலும் நாடு அப்படிங்கிற பிம்பத்தை கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடனான மோதல்ல ஈரானுக்கு ஆதரவாக இருக்கும் ரஷ்யா இந்தியா போன்ற ஒரு நடுநிலையான நாடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை விரும்புது. அணு ஆயுத ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் அமெரிக்க உறவு மோசமாக இருக்கு. இந்தியா இதில் தலையிட்டால் அது பிராந்திய அமைதிக்கு, குறிப்பாக எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பு பெரும் உதவியாக இருக்கும். அதனால தான் ரஷ்யா வந்து இந்தியாவை நாடுறாங்க. மறுபக்கம் பார்த்தோம்னா ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதுனால இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஈரான் அமெரிக்கா மோதலை தீர்ப்பது இந்தியாவுடைய சுயநலனுக்கும் எரிபொருள் விலை குறைப்புக்கும் மிக அவசியமானது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்தியாவுடைய பவர் வந்து ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே தெரிஞ்சிருக்கு. ரஷ்யா மட்டுமல்ல உலக நாடுகள் பலவுமே பாகிஸ்தானுடைய பேச்செல்லாம் இங்கே எடுபடாது, இந்தியா தலையிட்டு இந்த மோதலை முடிவு கொண்டுட்டு வர முடியும், இந்தியா மட்டும் மனசு வச்சாங்கன்னா இது முடியும் அப்படின்னு பல நாடுகளும் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு முக்கிய பங்குதாரர் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அபுதாபி பயணத்தை தொடர்ந்து கச்சா எண்ணெய், LNG மற்றும் LPG விநியோகம் உள்ளிட்ட விவகாரங்களில் இரண்டு நாடுகளும் ஒரு விரிவான எரிசக்தி கூட்டாண்மையை முன்னெடுக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. அபுதாபியில் பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் ஆகியோருக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்தியாவுடைய உச்சி சார்ந்த பெட்ரோலிய இருப்பு மையங்களில் 30 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை சேமித்து வைக்க ஐக்கிய அரபு அமீரகம் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் சூழல்ல ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற மற்றும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தையும் இரண்டு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக இந்திய மூலோபாய பெட்ரோலிய இருப்பு நிறுவனம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் இடையே ஒரு மூலோபாய ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதன் மூலம் இந்தியாவுடைய பெட்ரோலிய இருப்பு மையங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய பங்களிப்பு 30 மில்லியன் பேரல்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மேற்காசியாவில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ள தற்போதைய சூழல்ல இந்த நடவடிக்கை இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியாவில் மூலோபாய எரிவாயு இருப்பு மையங்களை அமைப்பதற்கும் நீண்டகால LPG விநியோகத்திற்கான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் அட்னாக் இடையே தனி ஏற்பாட்டுக்கும் இரண்டு நாடுகளும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. எரிசக்தி துறைக்கு அப்பால் வங்கி, உள்கட்டமைப்பு மற்றும் நிதி ஆகிய துறைகளில் இந்தியாவில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்வதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, கப்பல் கட்டுதல் மற்றும் மேம்பட்ட கணினி துறைகளிலையும் புதிய ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கில் அதிகரிச்சுட்டு வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரதமர் அவர்களுடைய இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுது. அமீரகம் மீதான தாக்குதல்களுக்கு இந்தியா தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமில்லாமல் அந்த நாட்டு தலைமை மற்றும் மக்களுடன் இந்தியா வந்து துணை நிற்கும் அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிராந்திய மோதல்கள் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கியமான கப்பல் பாதைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற கவலை எழுந்துள்ள நிலையில்
பிராந்திய ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் வலுவான பொருளாதார ஒத்துழைப்பின் அவசியத்தை இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த சந்திப்பின் மூலம் அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க. இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் இது போன்ற வதந்திகளை நீங்க யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறப்பு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில அது கடுகளவும் உண்மை இல்லை அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக மேற்காசிய நாடுகளில் நிலவும் பதற்றத்தால் ஒரு வருடத்துக்கு பொதுமக்கள் தங்கம் வாங்குறது மற்றும் வீண் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தாங்க. இதனையடுத்து அத்தியாவசியமின்றி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோருக்கு சிறப்பு வரி அல்லது செஸ் வரி விதிக்க மத்திய அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் இந்த தகவல் கடுகளவும் உண்மையில்லை அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையே போர் வெடிக்க போது அமெரிக்கா அதிரடியாக தன்னுடைய ராணுவ வீரர்களை இறக்கியிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் தேக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதல்களை தொடங்குவதற்கான திட்டங்களை அமெரிக்க அதிகாரிகள் வகுத்துள்ளதாக தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்திகளை வெளியிட்டிருக்கு. இந்த முறை ஈரானுக்குள்ள இறங்க அமெரிக்க படைகள் தயாராகிட்டு வருவதாக திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி 28 போரை தொடங்கினாங்க. இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. கடைசியாக கடந்த ஏப்ரல் 7 அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் விரும்பினார். இது தொடர்பாக முதல் கட்டமாக பாகிஸ்தானில் வைத்து அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க. ஆனால் அதில் உடன்பாடு எட்டப்படலை. 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் சம்மதிக்கலை. இதனால் 2 நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவிட்டு வருது. ஈரான் தன்னுடைய ஹார்மஸ் ஜலசந்தியை மூடி வச்சிருக்கு. இது மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து இந்தியா உள்பட பிற நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளையை பாதிச்சிருக்கு. அமெரிக்காவும் ஈரான் அருகே தன்னுடைய போர் விமானங்கள், போர் கப்பல்களை குவிச்சு வச்சிருக்காங்க. இதனால போர் நின்றாலும் கூட 2 நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதல்களை தொடங்குவதற்கான திட்டங்களை அமெரிக்க அதிகாரிகள் வகுத்துள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, வரும் நாட்களில் ஆபரேஷன் ஈபிக் ஃபியூரி 2.0 ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டு வருது. இதை சமீபத்தில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு. தேவை அப்படின்னா ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் திட்டம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் சொன்னார் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதே போல அடுத்த வாரமே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதற்கான பணிகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரம் காட்டிட்டு வருது. இதை பெயர் சொல்ல விரும்பாத அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினாங்கன்னா அது மோசமானதாக அமையலாம். ஈரானுடைய ராணுவ உள்கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்கலாம். அதுக்கப்புறமா ஈரானுக்குள்ள அமெரிக்க வீரர்கள் இறங்கி போரை தீவிரமாக்கலாம். இவர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றும் பணியில் ஈடுபடலாம் அல்லது ஈரானுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை கைப்பற்றலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்குள்ள இறங்கினாங்கன்னா அந்த நாடு வேடிக்கை பார்க்காது, நிச்சயம் அமெரிக்க வீரர்களை தாக்குவாங்க. இதனால தரைவழி மோதல் அதிகரித்து உயிர் சேதம் உயர்ந்து போர் சூழல் மோசமாகலாம். இதனால தற்போது அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இதுக்கு முன்னதாக, அதாவது சீனா போறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரான் எங்க கூட ஒரு ஒப்பந்தம் செய்வாங்க, இல்லை அப்படின்னா அவங்க சிதைக்கப்படுவாங்க, இதுல எது நடந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் சீனாவும் ஈரானும் நல்ல நட்புல இருக்காங்க. இந்த பதற்றத்துக்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 நாள் சுற்றுப்பயணமாக சீனாவுக்கு போனாரு. 2வது முறையாக ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறம் அவர் முதல் முறையாக சீனாவுக்கு போறாரு. சீனா அமெரிக்கா இடையே நிலவும் மோதலுக்கு நடுவே ட்ரம்ப் அவர்கள் அந்த நாட்டுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்போது 2 பேரும் ஈரான் போர், ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் அடைத்து வச்சிருக்கிறது பற்றியும் விவாதிச்சாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடிவுக்கு வராத ஹார்முஸ் பிரச்சனைனால இரட்டை தாக்குதல்களை எதிர்கொள்றாங்க இந்தியா. ட்ரம்புடைய சீன பயணம் முடிவடைந்துள்ள நிலையிலையும் அமெரிக்க ஈரான் போர் தீவிரம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கத்திற்கான இறுதி தீர்வு இன்னும் எட்டப்படாததுனால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உச்சத்திலேயே நீடிக்குது. அதன்படி ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $108 உயர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 2% உயர்வை கண்டிருக்கு. ட்ரம்ப் ஜி ஜின்பிங் சந்திப்பில் ட்ரம்ப் சில வர்த்தக ஒப்பந்தங்களை சாதித்தாலும் ஈரான் விவகாரத்தில் சீனா கூட எந்த ஒரு உறுதியான ராஜதந்திர உடன்பாடும் எட்டப்படலை. இந்த முட்டுக்கட்டை முதலீட்டாளர்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியதனால விலை இன்னைக்கு மீண்டும் அதிகரிச்சிருக்கு. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் போன்ற சர்வதேச சந்தை ஆய்வாளர்களுடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா, ஒருவேளை ஹார்முஸ் நீரிணை முடக்கம் நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்தால் கச்சா எண்ணெய் விலை $150 வரை எகிரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க.
கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு தலைகளாக சரிந்து இன்னைக்கு மிக மோசமான புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 95 ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று சரிவை எட்டி கிட்டத்தட்ட 96 ரூபாய் அப்படிங்கிற அபாயகரமான எல்லையை நெருங்கிட்டு நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில சுமார் 85% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கும் முடக்கத்தால கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டிருக்கு. இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் வாங்க அதிகப்படியான டாலர்களை செலவிட வேண்டியிருக்கு. சந்தையில் டாலருக்கான தேவை அதிகரித்து ரூபாயுடைய தேவை குறைகிறதுனால ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிட்டு வருது. இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை சந்திச்சிருக்காங்க. இந்த 3 ரூபாய் விலை உயர்வு எண்ணெய் நிறுவனங்களுடைய மாதாந்திர இழப்பான 55,000 கோடி ரூபாயில வெறும் 5,000 கோடியை மட்டுமே குறைக்கும். அதாவது தினசரி இழப்பு 1,600 கோடியிலிருந்து 1,100 கோடி ரூபாயாக குறையுமே தவிர நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்திலேயே தான் இயங்கும். ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம், மறுபக்கம் ரூபாய் மதிப்பு சரிவு அப்படின்னு இந்தியா இரட்டை தாக்குதலை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.